கடைசியாக நடிகர் அஜித்குமார் திரைப்படத்தில் நடித்த நடிகை சுஜாதா என்ன ஆனார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. தென்னிந்திய தமிழ் திரைப்பட உலகில் உள்ள முன்னணி நடிகைகளில் சாதனை படைத்தவர் சுஜாதா. இவர் 1952ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை என்ற ஊரில் பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே கேரளாவை தன்னுடைய பூர்வீகமாக மாற்றிக்கொண்டவர். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். அந்த காலத்திலேயே இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சென்று பணியாற்றி வருவார்கள். அதில் சுஜாதாவின் தந்தை மேனன் கேரளத்திலிருந்து தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் விலங்கியல் ஆசிரியராக பணிபுரிந்து இருந்தார். பின்னர் இலங்கையின் தென்பகுதியில் உள்ள காலியில் பணியாற்றினார். சுஜாதாவும் அங்கு 10ஆம் வகுப்பு வரை படித்தார். பிறகு 11ஆம் வகுப்பு தொடங்கும் போது கேரளாவில் வந்து செட்டிலாகி விட்டார்கள். மேலும் சுஜாதா அவர்கள் 1977ஆம் ஆண்டில் ஜெயகர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சாஜித் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் பிறந்தார்கள். சுஜாதா போலீஸ் ஸ்டேஷன் என்ற மலையாள நாடகத்தில் தான் முதன்முதலாக நடித்தார். அந்த நாடகத்தின் மூலம் அவருக்கு தபஸ்வினி என்ற மலையாள படத்தில் சுஜாதா அறிமுகமானார். 300 படங்களுக்கு மேல் நடித்த சுஜாதா மேலும் அவரின் நடிப்பை பார்த்து இயக்குனர் கே. பாலச்சந்தர் 1977ஆம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தின் மூலம் முதன்முதலாக தமிழில் அறிமுகமானார். அந்த படம் மகத்தான அளவில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சுஜாதா தமிழ் திரைப்பட உலகில் பிரபலமானார். இவர் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் மட்டும் 100க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் 300 படங்களுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இவர் சிவாஜி, முத்துராமன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன், நாகேஸ்வரராவ், சோபன் பாபு, சிரஞ்சீவி, மோகன் பாபு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இடையில் இவர் என்ன ஆனார் என்பது கூட பலருக்கும் தெரியவில்லை. மேலும் சுஜாதா பெரிதாக பேட்டிகளை எதுவும் கொடுத்ததுமில்லை. பொது நிகழ்ச்சிகளிலும் கூட கலந்து கொண்டதில்லை. இறுதியாக சிவாஜியின் மறைவின் போது அவரது கடைசி ஊர்வலத்தில் மனோரமாவின் கையை பிடித்தபடி நடந்து சென்றார். அதுதான் சுஜாதாவை இறுதியாக பொது இடத்தில் பார்த்தது. அதன் பின்னர் அவரை எந்த ஒரு நிகழ்விலும் காண முடியவில்லை. இவர் வரலாறு என்ற படத்தில் அஜித் குமாரின் அம்மாவாக நடித்ததுதான் அவருடைய கடைசி திரைப்படம். அதற்கு அப்புறம் அவர் எந்த படமும் நடிக்கவில்லை என்றும் தெரிய வந்தது. சில வருடங்களுக்கு முன்னால் இவருக்கு இருந்த இருதய நோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மேலும் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் அகால மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.